ഞാൻ ബാലുവിൻ്റെയും ശോഭയുടെയും കഥ പറയുന്നത് ഒരു തോന്നൽ ഒരിക്കലും എനിക്കുള്ളതാക്കിയില്ല. എന്നെ സംബന്ധിച്ചോളം രാഷ്ട്രീയം അല്പം ഇടതുപക്ഷക്കാരനാണ്. ഇറ്റാലിയൻ ഡയറക്ടറായ ഫെഡറിക്കോ ഫെല്ലിയുടെ സിനിമയാണ് ഏറ്റവും ഉന്നതമായ സിനിമ വിശ്വസിക്കുന്നത്. ഇറ്റ് ഈസ് വെരി ഓബിയസ് ഐ കൻ ഡു ഇറ്റ് ഇൻ മോർ. அடுத்ததாக பாடகர் சீனிவாஸ் அவர் வந்து இந்த இதெல்லாம் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அவர் எழுத வராது, தமிழ் எழுத வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட ஒரு உரையாடல் நடத்தி அதை வந்து என்னுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வித்யா தான் வந்து எழுதி அவர்கிட்ட கொடுத்து அதை கரெக்ஷன் பண்ணி ஒரு சாஜி அதை கரெக்ஷன் பண்ணார். சாஜி கரெக்ஷன் பண்ணி ஒரு கட்டுரையாக வந்தது. ஸோ அவர் கொஞ்சம் பேசிட்டு அவர் ரொம்ப முக்கியமாக அவருடைய துறை சார்ந்த அவர் ஒரு என்ஜினியரும் கூட. நமக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அவர் ஒரு கெமிக்கல் என்ஜினியர். அம்பாசமுத்திரத்துலேருந்து கேரளா போய் கேரளாவிலேருந்து மும்பை போய் அப்படின்னு ஒரு நீண்ட பயணமும் அவருக்கு இருக்குது அவர் வாழ்க்கையில். ஒரு இன்ஜினியர் ஒரு பாடகராக மாதிரி இன்றைக்கி வந்து 2 முறை தமிழ் மாநில விருதும் 2 முறை கேரளா மாநில விருதும் வாங்கிக்கூடிய முக்கியமான பாடகர். உங்கள் எல்லாருக்கும் நிறைய பாட்டு தெரிஞ்சிருக்கோம் அவருடைய பாடல்கள்லாம். மின்சார கனலார் பாட்டு, படையப்பாளர் பாட்டெலாம் வந்து பெரிய உள்ள வெற்றி பெற்ற பாடல்கள் கூட. ஸோ அவர் வந்து ஜார்ஜோடைய படங்கள் இருந்தால் அல்லது வேறு ஏதோ 2 பாட்டும் அவர் பாடுவார்னு சாஜி சொன்னார். ஸோ பேசிட்டு 2 பாட்டும் அவர் பாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். பேச தெரியாது எனக்கு. கண்டிப்பாக ஐ எம் தி ஆட் மேன் அவுட். இங்கே எல்லாம் இங்கேயும் இருக்கட்டும் அங்கேயும் இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப சீரியஸ் சினிமா ரசிகர்கள் கிடையாது. அதை விட ஐ திங்க் நீங்கள் வந்து யூ ஸ்டடியிங் சினிமா அண்ட் ஆல் தட். ஏன்னா நீங்கள் என்னென்னோ பேசுகிறீங்க, நிறைய விஷயங்கள் எனக்கு புரியாது. பட் சினிமா இஸ் மேட் ஃபார் அ நார்மல் மேன் லைக் மீ. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு எப்போதுமே எனக்கு எவனிகா மாதிரி ஒரு படம் வந்தது இல்லைங்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து ஐ எம் 100% ஷுவர். ஈவன் டுடே ஐ டோன்ட் திங்க் அந்த மாதிரி ஒரு படம் யாருமே எடுத்ததில்லை. அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் ஃபிலிம் அது. ஸோ எப்படி இந்த மாதிரி ஒரு இயல்பாக ஒரு I think Mr. K.G. George he's probably the most honest director ever, especially in India. Mata Satyajit Ray alla solluvaanga, but for me K.G. George never tries to shock you. He just merely observes what is happening. இங்கப்பட்ட ஒரு விஷயம் அவரோட எல்லா படங்கள்லையும் தெரியும். எவனிக்காக தான் என்ன முதல்ல அப்படி ஒரு இட் ஸ்ட்ரக் மீ ஸோ மச். அதாவது ஐ திங்க் யூ ஆல்வேஸ் ஃபீல், எனக்கு எல்லா படங்களும் பிடிக்கும், கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பிடிக்கும். ஆனால் உங்கள் அளவுக்கு நான் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 5 படங்கள் பார்த்து அந்த மாதிரி கிடையாது. நான் என்னோடய துறையே வேறு. பட் கேஜி ஜார்ஜ் ஐ somehow felt he never manipulated you. He never manipulated the audience. That's what I felt. He just observed each one of us and just showed us in exactly the same way that we are. And that is, adu romba kashtam adu. Not alone that, அவர் என்னைக்குமே I don't think in any film of his past judgment, அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குப்பட்ட விஷயமே கிடையாது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் such a, I don't know how a person can be like that. I don't think he was bothered about success or failure or anything, though his films ran. எனக்கு முதல் படம் அவரோட உள்கடல், அது நான் when I was in college first year pre-degree அந்த PUC அந்த மாதிரி அந்த டைமில் 78 நினைக்கிறேன். I think around that time 76 அது அப்புறம் PUC கிடையாது. ஓகே அப்பதான் அப்படிதான் எனக்கு. I don't know whether I was in graduation first year or, but அந்த டைமில் it was அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி. it was so beautiful and the songs. எனக்கு முதல்ல the first thing that attracts me is the songs. So அந்த படத்தில் அந்த guitar based melody, அது எப்போதுமே யோசிப்பேன் நான். எனக்கு ஃபார் மீ ஆர் டி பர்மன் இஸ் த கிரேட்டஸ்ட் கம்போசர் எவர்.
modern composer. இன்னைக்கு கூட he is so modern. So like that, I'm digressing, but still அந்த டைமில் வந்து தமிழ் படத்துலேயே இருக்கட்டும் மலையாள படங்கள்ல இருக்கட்டும் அந்த மியூசிக் வந்து ஒரு மாதிரி போகும். பட் இது வந்து அந்த தட் கிட்டார் பேஸ்ட் அந்த ஒரு மெலடி ஒன்று, ஐ டோன்ட் நோ, none of you would have heard it, but that was my first impact of KG George's film, but that through music, M.B. Srinivasanoda music. The Sharadindu Malar Deepanarataru Surabhilayamangal Shruti Neeti, something like this. And it doesn't go in a ragam, but it goes as a chord-based composition, which is very new at the time. And the padam romba pidikum yaar director nu kuda yosichiruken, but then when Evanika came, it was something else. For me, that was my biggest impact even today. Again I have to just say that KG George ingapattor vandu is for me, he is the most honest filmmaker. He was honest with himself. He's honest with everybody, all the characters around. Never manipulated. And a feminist. I think today we live in the times of Me Too and all that. But annike vandu avar vandu the kind of respect that he showed women, the way he that was அவருடைய ஒரு படங்கள்லையும் you can see how much he respected women and how today everything has changed. நீங்கள் நிறைய ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கோம் நம்ம as a ப்ரோக்ரஸும் பண்ணிருக்கோம் whatever, but it's a different world that we live today. But in the 80s, if you want to have a look at the 80s of Kerala, you have to watch KG George's film. ஆதாமிൻ്റെ வாரியல், அப்புறம் யவனிகா, மற்றொரு ஆள்னு ஒரு படம். மற்றொரு ஆள்ங்கப்பட்ட படத்தில் வந்து இட் இஸ் அது ஐ திங்க் யூ மஸ்ட் வாட்ச் தட் ஃபிலிம் டு see அந்த ஒரு எல்லாமே இருக்கப்பட்ட ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், எவ்ரிதிங், ஷீஸ் காட் எவ்ரிதிங். ஷீஸ் காட் 2 children who are going to school. The husband is ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. எல்லாமே இருக்குது. வீட்டில் ஒரு கார் இருக்குது. மாதம் ஒரு பீச்சுக்கு கொண்டு போவார், சினிமா கொண்டு போவார். பட் எக்ஸ்ட்ரீம்லி வேறு எதுவுமே கிடையாது. How she gets stifled in that condition and how she runs away with a mechanic. So who elopes with a mechanic. But after that he also shows that it's not just ஒரு மெக்கானிக்காக இருந்தாலும் ஒரு if you are a poor எப்போதுமே நம்ம we try and glorify poverty. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் they all have a heart of gold இங்கப்பட்ட விஷயம்னு அப்படி தான் எப்போதுமே சினிமாவில் காமிப்போம். பட் he doesn't show that. He shows that எங்கே இருந்தாலும் whether it, especially the men of the 80s, they were very cruel towards their women wherever you are. So அது அப்படியே காமிச்சிருப்பார். Even that mechanic turns out to be cruel. Ultimately ஒரு பொம்பளை வந்து எங்கே where do you go for protection இங்கப்பட்ட விஷயம் அந்த படத்துலையும் you'll set you thinking. And ஆதாமிൻ്റെ வாரியல் அந்த மூணு different what is that, 3 different ஒரு lower classலேருந்து ஒரு பொண்ணு, ஒரு middle classலேருந்து ஒரு பொண்ணு, அப்புறம் and the upper class. But all these women, they suffer so much from the oppression of men, and that is something which probably continues even today, but not to that extent. Inniki konjam women are a little more liberated, but KG George was, he saw all that even then. So inniki kuda many of those films that we've seen in the 80s and celebrated, inniki paakumbodhu, whether it is movies or music or anything, inniki vandu when we see it, when we listen to it, you don't feel எது எப்படி இவ்வளோ ரசித்தேன் அதை இங்கப்பட்ட ஒரு விஷயம் தோணும். And that is because you've been manipulated. But KG George's films, you watch it today also, there is relevance. Inniki kuda it is relevant. The core, that's what I think. As a normal
ஃப்ரம் த மேன் ஃப்ரம் த ஸ்ட்ரீட். அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் உங்களை மாதிரியெல்லாம் வந்து ஐம் நாட் அன் இவால்வ்ட் ஃபிலிம் கோவர் ஆர் எனிதிங் லைக் தட். பட் as someone who spent close to 60 years on this planet, I feel KG George is a filmmaker who goes beyond his time, and I think he'll always be relevant. So kandipa neenga you must watch his films, and you know all his films. Like na paatha padangal naanu nare indha mela alla paakanum, but ana Adam and Variyal, Avanika, of course, top of the list. Then Mattural. Then what is it? That other film that Ganesh knows. Iragal. That's brilliant. And then yeah, all this, even Ulkadal. And as Shaji said, what a everything, each one is different from the other. ஒரு லேகையோட மரணம் ஒரு ஃப்ளாஷ்பேக். அந்த he doesn't judge again. He doesn't judge why. He just shows what happened. It happens to everyone, all of us. So அந்த அது எப்படி அவ்வளோ தூரம் அவரால் அது காமிக்க முடியாது without judging, without trying to manipulate something, அவர் அப்படியே அது he just shows why people are like that. We all of us make mistakes, and he shows it so beautifully. So that realism, and it is not boring. Nariya romba art films alla vandu for me ena mari aalungalukella it gets really boring. So but this one avaroda padangal vandu it's a perfect film na eppodume solluven. So celebrate KG George. Kandipa parunga indha padangalala, you'll really love it. And it's a true slice of life of Kerala of the 80s. And in nama vandu though the world has changed, our thinking vandu இன்னைக்கு it's relevant. It's so modern. He's one of the most modern filmmakers that I've seen. So celebrate KG George. And please, நம்ம நிறைய we can really learn about ourselves when we watch இந்த மாதிரி filmmakers ஓட films, especially KG George. எவனிகா பார்த்தீங்களா நீங்கள்? I think what a film. Big screen. Big screen. Yeah, whether you've even I've seen it. That's how it impacted me. And then even today when you watch it, it's one of the best films. And இன்னைக்கு நீங்கள் வந்து எனக்கு எப்பவுமே தோன்றிருக்கு, ஈவன் திருஷ்யம் என்றால் எனக்கு இல்லை. இன்ஃபேக்ட் மை டாட்டர் வாட்ச்ட் இட். ஷீ இஸ் ஃப்ரம் திஸ் ஜென்ரேஷன். ஷி ஃபெல்ட் தட் திருஷ்யம் இஸ் இட்ஸ் நாட் இட்ஸ் டேக் நிறைய விஷயங்கள் இஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் தட் பர்ஃபெக்ட் மர்டர் திங். அண்ட் ஆல்சோ அந்த இடங்கள் எல்லாமே திருஷ்யம் இஸ் டெஃபினெட்லி இன்ஸ்பயர்ட் பை லாட் ஆஃப் எவனிகா இஸ் வாட் ஐ திங்க். ஸோ things like that. So adu paatachna KG George films paatachna you'll definitely you'll be honest with yourself. That's what I think. Thank you. ஒன்று ஸ்ரீனி என்னோட முதல் மலையாள புத்தகம் பாட்டல்ல சங்கீதம்னு ஒரு புத்தகம் KG ஜார்ஜ் வெளியிட்டு ஸ்ரீனி தான் பெற்றுக்கொண்டார். அன்றைக்கி ஸ்ரீனி எங்கே பாட்டெல்லாம் பாடினாரப்போ அன்றைக்கி it was ஒரு unforgettable moment in my life. Sheeni is my friend for 25 years and KG George is my all-time favorite film director. ஸோ அது ஒரு நிகழ்வு. இன்னும் இப்போ ரோஹிணி சொன்னதை பற்றி ஒரு விஷயம். நான் வந்து KG George கார் வாங்கலாம் வீடு வாங்கலைன்னு நான் என்னோடய வருத்தத்தை சொல்லலை. பாலு சார் என்கிட்ட நான் அவரை வந்து இதில் கூப்பிடும் பொழுது பாலு சார் சொல்கிறாரு, ஹவு குட் ஹி செல் அ ஃப்ரெண்ட்ஸ் ட்ராஜடின்னு கேட்கும் பொழுது, சார் அவர் பணமே சம்பாதிக்கிற சினிமாவில் இருந்து அவருக்கு அந்த கதை என்ன KG ஜார்ஜ்னால் லைஃபோட ரியாலிட்டி சொன்னேன். மற்றபடி KG ஜார்ஜை கேட்ட போது KG ஜார்ஜ் வருத்தப்படாத போது அவர் கார் வாங்கலை வீடு வாங்கலைன்றது ஒரு விஷயமே இல்லை. அப்படி ஒரு விஷயமே இல்லை. அதை பற்றி ஒரு வருத்தமாக நான் சொல்லலை. இப்போ அவர் ஹவு குட் ஹி செல் த ட்ராஜடி ஆஃப் எ ஃப்ரெண்ட் அண்ட் மேக் மணி அவுட் ஆஃப் இட்னு சொன்ன போது நான் பாலு சாருக்கு சொன்ன பதில் சொன்னேன். இதுதான் விஷயம். ரோஹிணி சொன்ன அந்த படம் கோலங்கள், அதுதான் நான் பார்த்த முதல் படம் KG ஜார்ஜோடது. அதான் அந்த கிராமத்தில் 2 பெண்களோட குழாயடி சண்டை மாதிரி ஒன்று ஆரம்பிக்கும்.
பிடிக்கும். தினமும் கிராமத்தில் பார்த்துட்டு இருக்கிற விஷயம் அது வந்து பிக் ஸ்க்ரீனில் இப்படியெல்லாம் இது காட்டலாமா, இதெல்லாம் ரகசியமாக பண்ண வேண்டிய விஷயம் இல்லை, ஏன் இப்படி பெரிய ஸ்க்ரீனில் இவர் காட்டுறாருன்னு. அதான் என்னோட முதல் ஷாக் when I was 14 years old. அதுதான் கோலங்களெல்லாம் நீங்கள் மஸ்ட்டாக பார்க்க வேண்டிய படம். தேங்க்யூ ஸ்ரீனி.